ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பச்சை மலை போகும்போது எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு அப்டேட் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களே கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தழகுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வயித்துல குழந்தை எதுவுமே இல்லை. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும் அதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. டாக்டர் ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெஜினா அந்த டாக்டரை மிரட்டி நம்ம முத்தழகோட குழந்தை, அதாவது அவங்களுக்கு அடிப்படைனால குழந்தை இறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய அஞ்சலிக்கு பிறந்த மாதிரி குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டுமே எனக்கு இருந்துட்டு இருக்கு. முத்தழகோட குழந்தைய அஞ்சலிக்கு பிறந்த குழந்தைய காமிச்சிட்டு முத்தழகோட குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அப்படி மட்டும் கொண்டு போயிட்டாங்கன்னா ட்ராக் கண்டிப்பாக நாசமாக தான் இருக்கும். மகன் முத்தழகு சோகப்பாட்டு போடுவாங்க. ஸோ அப்படி மட்டும் குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்கன்னா நம்ம பூமி போட்ட கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். ஏன்னா அவங்களோட குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா நம்ம பூமியோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். மகன் பூமியும் அஞ்சலியும் சேர்ந்து வர மாதிரி காமிப்பாங்க. ஒரு முத்தழகு தான் அப்பயே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் உண்மையாயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முத்தழகு தனியாக போயிட்டு ஒரு சோகப்பாட்டு மாதிரி கொண்டு போவாங்களா இருக்கும். இது என்னோட கெஸ் தான். பட் இப்படி போனால் நல்லா இருக்காது. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எபிசோட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். நாளைக்கு எபிசோட் கண்டிப்பாக இதுக்கான ஒரு ப்ரோமோ லான்ச் ஆகும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எபிசோட்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.